ஹலோ கேஸ், நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோல்டு வார் மாங்காவோடைய எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. பார்த்தா நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்காதும் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் ஸ்டோரியை புரியும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம காது உள்ள போகலாமா? இந்த எபிசோட்ல ஹீரோவும் சில நாட்களாக எண்ணிக்கையிலேயே அடங்காத ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் வேற நான் பண்ணிட்டு இருக்கேன். அதன் வகையில நான் 2 விஷயத்தை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கினேன். முதல் விஷயம், என்னால மீட்டை வந்து கட்டுக்கடுங்காத லெவலுக்கு பெருசாக்க முடியும். செகண்ட், சோயாபீன்ஸோட மீட்டை சேர்க்கும் போது அதிகப்படியான உணவை என்னால கணக்கில் அடங்காம உருவாக்க முடியுது. நான் ஒவ்வொரு முறையும் பீன்ஸை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் போது அது ஒரு செடியா வளர்ந்து எனக்கு இன்னமும் அதிகப்படியான பீன்ஸ் இருக்கிற விதையை எனக்கு கொடுக்கும். அது ஒரு வகையில இருந்தாலும் மீட்டை இன்னொரு வகையில அதிகப்படியான பண்றதுக்காக ஒரு மீட்ல பாதியா வெட்டப்பட்ட ஒரு பகுதியோட ஒரு பீனை சேர்க்கும் போது அது மிகப்பெரிய ஒரு கறி அது புதுசா உருவாகும். அப்படி உருவாகிற திரும்ப ஒரு கறியோட பாதியை எடுத்து இன்னொரு பீனோட கலந்து அது திரும்பியும் ஒரு பீனா சேர்க்க முடியும். இந்த மாதிரி என்னால அன்லிமிட்டடான ஃபுட்டை இந்த இடத்துல பிரிச்சு பிரிச்சு நிறைய உருவாக்க முடியும். ஃபியூச்சர்ல எனக்கு சாப்பாடுக்கு தட்டுப்பாடே வராதுரா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். தலைவனோட சாட்ல பாத்தீங்களா, E=mc², ஐன்ஸ்டைனோடது தான். குட் மார்னிங் வியூவர்ஸ். இனி ஆகஸ்ட் 2 கிட்டத்தட்ட இந்த பனி புயல் 19 நாட்களா இந்த இடத்துல வீசிட்டு இருக்கு. ஐஸ்லாண்ட்ல மிடில் ஏஜில் பகுதியில 78 கிலோமீட்டருக்குல நான் இப்ப நின்றுட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஆவரேஜான டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட இப்போ -42 டிகிரி கீழே இருக்கு. பாருங்க வீடு எல்லாம் எந்த அளவுக்கு பனி மூடப்பட்டிருக்குன்னு. ஹியூமன்ஸால வெளியே கூட வர முடியாது. இந்த மாதிரியான இடத்துல நாங்க வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களோட வேண்டுதல் எல்லாமே எப்பதான் இந்த பனி புயல் ஓயுமானு, முடிஞ்ச அளவுக்கு ஓய்ஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களும் நியூஸ்ல போட்டுட்டு இருக்கேன். ஹீரோவை இதை பார்த்துட்டு ஆஹா, ரியல் சுச்சுவேஷனே இப்பதான் புரிய வருது எல்லாருக்கும். மீடியாலாம் இப்பதான் முக்கியத்துவம் தரானுங்க இதுக்கு. ஏண்டா இது ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கலாம்னு நீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வெடி விபத்து வெளியே கேட்க ஹீரோவும் வந்து பாக்குறான் ஜன்னல் கிட்ட. ஆமா, என்னாச்சு? சில நாட்களாவே இந்த மாதிரியான வெடி விபத்து நடக்குது. அதனால இது 7வது முறை. எக்ஸாக்டா என்னதான் அங்க நடக்கும்? அப்புறமா பார்த்தா வெளியில நிறைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன இது? இந்த இடத்துல நிறைய மிலிட்டரியோட ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஹீரோவை போனை பார்க்க இந்த சுச்சுவேஷன் அவுட் சைட்ல இருக்கிற ஓனர்ஸ் எல்லாமே ரொம்ப பேனிக்கா இருக்கானுங்க தெரியுது. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் ஓனர்ஸ் கிட்ட நல்ல சப்ளைஸ் ஃபுட்டு கொடுங்க, எங்களுக்கு தேவை. அப்படியே உள்ளுக்குள்ள அங்க நிறைய பிரச்சனைகளும் வருது. ஏய் இருடா, நான் தான் முதல்ல வாங்கிட்டு போவேன். இல்ல இதை நான் தான் பயன்படுத்திப்பேன். சரி சண்டை போடாதீங்க, நமக்குள்ளேயே இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது. உங்களுக்காக நாங்க கஷ்டப்பட்டு ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். முடிஞ்சவளுக்கு எல்லாமே ஃப்ரீயா தான் தரோம். ஆனா தயவு செஞ்சு டொனேட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் பேஸ்மெண்ட்டுக்கு வரான், கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு. ஆஹா, என்ன இது இங்க இவ்வளவு குளிருது? நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே ரிசோர்ஸையும் சப்ளைஸையும் வாங்கறதுக்காக கிடையாது. எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த இடத்துல கிடைக்கணுன்ற காரணத்துக்காக தான் வந்தேன். பிஃபோர் என்னுடைய மறுபிறப்புக்கு அப்புறம் எங்க இருக்கிற ஒவ்வொரு நெய்பர்ஸும் எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட மெமரிஸ்ல அவங்களோட நினைவுகள் இருக்கு. பட் ஆனா இந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இப்பதான் நல்லா ஒத்துமையா இருக்க மாதிரி இருப்பானுங்க. ரியலி நிலைமை மோசமாக ஒவ்வொருத்தனோட மிருகமும் வெளியே வரும். ரிசர்வ்ஸுக்காக ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிச்சுப்பானுங்க அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறான். ஆமா, இங்க என்னதான் நடக்குது? ரியல் சுச்சுவேஷன் இப்பதான் ஆரம்பிக்குது. அங்க பார்த்தா சப்ளைஸுக்காக கூட்டம் அலமோதுது. எங்க நிறைய பீப்புள்ஸ் வேற இருக்காங்க. எப்படிதான் இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு சப்ளைஸை கொடுக்க போறாங்களோ புரியல. அதுக்கப்புறம் ரிசர்ச் கொடுக்குற இடத்துல ஒருத்தனும், ஹேய் நான் உங்களுக்கு பெரிய லார்ஜான பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஃபுட் எல்லாம் கொடுங்க சார். ஆனா அதெல்லாம் தர முடியாது, எல்லாருக்கும் ஈக்குவலா தான் ஃபுட் தரணும் அப்படின்னு பேசவும் அவன் கடுப்பாகிறான். ஓனர் தான் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப நான் டொனேட் பண்ணது எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க, எனக்கு சாப்பாடு இப்படி எல்லாம் தரலனா. அப்ப இந்த ஓனர் ஜாங்கும், என்னோட பாலிசி பாத்தீங்கன்னா ரிசோர்ஸை நீங்க இப்ப டொனேட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அது உங்களுக்கு தர முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஃபுட்டு வரணும்ன்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்க இருக்கிற மிகப்பெரிய பேரழிவா இது மாறுறதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்ச டொனேட்டை குடிச்சிங்கன்னா நம்ம இன்னமும் கொஞ்ச நாளைக்கு சர்வை ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதை நினைச்சு பாருங்க. அதை நினைக்காம நீங்க சாப்பாடுக்காக இப்படி பண்றது உங்களுக்கு நியாயமா தெரியலையா? இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனிப்பட்ட முறையில டொனேட் பண்ணிட்டு சாப்பாட்டை வாங்கிட்டு போறாங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணிட்டு போங்கன்னு அவனு கேட்க, பின்னாடி இருக்கிற ஆளுங்களும் ஆமா பிரதர் சாங் சொல்றது சரிதான், இவன் இப்படிதான் சாங், நீங்க வேற எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் பேசிட்டு இருக்கான். நாங்கெல்லாம் ஃப்ரீயாவே டொனேட் பண்ணிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போறோம், எங்களுக்கும் சாப்பாடு சரிசமா வேணாவா? உனக்கு மட்டும் அதிகமா கொடுக்கணுமா? அப்ப நாங்கெல்லாம் கொடுக்குற டொனேட்லாம் என்ன ஆச்சு? எல்லாருக்கும் ஷேரா தாண்டா வரணும். டெஃபினெட்லி இந்த மாதிரியான ஆளுங்கெல்லாம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனையை உருவாகுது. ஹீரோவும் யோசிக்கிறான், இப்போது நிலைமையில கண்டிப்பா ரிசர்வ்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்குற வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற அதிகப்படியான சப்ளைஸை இந்த இடத்துல டொனேட் பண்ணாங்கன்னா கூட அவங்களுக்கு ஈக்குவலான சாப்பாடு மட்டும் தான் வழங்கப்படும்ன்றது விதிமுறை இல்ல கட்டாயம். அதுக்கப்புறம் மக்களுக்குள்ள சலசலப்பும் ஏற்படுது. என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? எல்லாருக்கும் சாப்பாடு சரிசமமா தான் வேணும், எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு
பேசிட்டு இருக்க, முட்டாளுங்களா அமைதியா இருங்க, அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம லீயும் வர்றாரு. பிரதர் லீ ஆயிடா ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு இப்ப பாக்குறேனே ப்ரோ, நீங்க பார்க்கவே ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கீங்க. அவனும் இருமிங்கனே, இல்ல எனக்கு கொஞ்சம் லைட்டா ஃபீவர் தான், ஒண்ணும் இல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுது, இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு முடியலன்னு தெரியுது. அவனுக்கும் அதுக்கப்புறம் பசிக்க, நீ தப்பா நினைச்சுக்காது ஃபேங்கு, கொஞ்ச நாளாவே என்கிட்ட அந்த அளவுக்கு சப்ளைஸ் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவும் பசிக்குதான், அப்பப்போ வாட்டரை குடிச்சு தான் அதெல்லாம் தணிச்சுப்பேன், அதனால தான் இன்னமும் பசிக்குது. எனது உங்ககிட்ட சாப்பாடு எதுவும் இல்லையா அந்த அளவுக்கு? ஆமாண்டா, என்கிட்ட அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, அதனாலதான் இங்க இருக்கிற நெய்பர்ஸ்களை ஹெல்ப் கேட்காம எனக்கான சப்ளைஸை மட்டும் இந்த இடத்துல வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த இடத்துல இந்த ஃபுட் சப்ளைஸ் மட்டும் நான் வாங்கினே திரும்பி என்னோட ஹோமுக்கு போயிடுவேன். எப்போதான் இந்த பனி புயல் நிற்குமோ தெரியல, எல்லாரும் உயிரும் எடுத்துனுக்குது. இது போறதுக்குள்ள நம்ம உயிரை எடுத்துட்டு போயிடும் போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும். உண்மையை சொல்லப்போனா இங்க இருக்கிற இந்த ஓனர் கமிட்டி வந்து ரிசர்வ்ஸ் எல்லாம் வாங்குறானுங்க, ஆனா ரொம்ப கம்மியா தான் அதை கொடுக்குறானுங்க மக்களுக்கு. அதிகப்படியான ரிசர்வ்ஸ் எல்லாம் இவனுங்களே வச்சுக்கிறானுங்களா என்னன்னு புரியல. ஃபேங்கும் பிரதர், நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கட்டா? என்ன சொல்லு. அதுக்கப்புறம் அவனு சொல்ல, ஏய் இதெல்லாம் சிம்பிள் மேட்டரா, நீ ஏன்டா கவலைப்படுற, நான் உனக்காக பண்றேன், ஆனா நீ எனக்காக என்ன பண்றேன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்புறம் 2 சாசேஜஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பிரதர்லி நீங்க இப்படி கேட்டுட்டீங்க, இதை விட அதிகமா கேட்டாலே நான் கொடுப்பேன், உங்களுக்கான ஸ்டாக் எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் தரேன்னு சொல்ல. பிரதர் நீ உண்மையிலே வேற லெவலியா, ரொம்ப நல்லவனா இருக்கு, இந்த இதுல உயிர் போட நினைச்ச நீ தான் என்ன காப்பாற்ற சாமியா இருப்ப அப்படின்னு அவன் சொல்ல. சரி ரொம்ப இதுவாகாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க, சரிடா ஃபேங்கு, என்னால முடிஞ்ச உதவியை நீ பண்ணிட்டேன், நீ கேட்டிருக்க உதவி பெரிய விஷயம்லாம் கிடையாது, நான் கண்டிப்பா பண்றேன், தேங்க்ஸ் ப்ரோ. சரி இப்போ என்னோட வீட்டுக்கு வரீங்களா, அந்த இடத்துல நான் ஃபுட்டு எடுத்து கொடுக்குறேன். சரி ஓகே ஃபர்ஸ்ட் நீ இந்த இடத்துல கிளம்பு, நான் இந்த இடத்துல இருக்க என்னுடைய சப்ளைஸை மட்டும் வாங்கிக்கினேன், அதுக்கப்புறம் நான் உன்னாண்ட வரேன். பிரதர் லீயை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகிறான், என்ன இவரு வெறும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸும் சாசேஜஸ் மட்டும் கேட்குறாரு, அதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் இவருக்காக நிறையவே கொடுத்துடலாம், இருந்தாலும் நான் இங்கே வந்ததுக்கான காரணமே இன்ஃபர்மேஷனை எனக்கு ஃபியூச்சரில் கேதர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை, அதுக்காக தான் இவர் நான் பயன்படுத்திக்க போகிறேன். இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க பிரதர்லி, என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான், அதனால தான் அவன் மேலே இருந்துக்குன்னே எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை நான் பயன்படுத்திக்க போகிறேன் இந்த இடத்துல. அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ், ஏய் ஃபேங்கு, அப்புறம் பார்த்தா யோனா தான் வந்து தவடையிலேயே ஒரு ஷாட் கொடுக்குறான். அவ கொடுக்குறதுல ஹீரோவும் சைடு வாங்கிக்க வாயி, அவளும் கடுப்புல இவனை பார்த்துட்டு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்கு தெரியுமா அப்படின்னு அவளும் சொல்ல. ஒரு ஷாக்கோடியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்த லைக்கை போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு வேற லெவலாக இருந்திருக்கும், முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட அடுத்த எபிசோட பார்க்கலாம்.